இன்னைக்கு நம்ம பஞ்சகாவியம் தான் தயாரிக்க போறோம். பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், கோமியம், தயிர், நெய், சாணம் இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கக்கூடியது தான் பஞ்சகாவியம். இது பயிர் வளர்ப்பு மட்டும் இல்லாம ஆயுர்வேத வைத்தியத்துக்கும் பயன்படுது. முதல்ல நம்ம 2 கிலோ பசுமாட்டு சாணியை எடுத்துக்கிறோம். அதுல 250 ml நாட்டு மாட்டு நெய் ஊத்தி ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்படியே 3 நாள் பாத்தீங்கன்னா கொசு போகாதபடி இதை அப்படியே மூடி வச்சுக்கணும். இந்த 3 நாள்ல 3 வாட்டி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வாட்டின்னு இதே போல கலந்து விட்டுறணும். எதுக்காக 3 நாள் அப்படியே வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கோம். இது இன்னமும் பஞ்சகாயத்தை பாத்தீங்கன்னா வீரியம் அதிகமாகும். இந்த 3 நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து கலரி விட்டு நம்ம 2 கிலோ சாணம் எடுத்தோம் இல்லையா, இப்ப 2 லிட்டர் கோமியத்தை அதுல ஊத்தி பாத்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கணும் நண்பா. பஞ்சகாவியம் பயிரில் இருக்கக்கூடிய பூச்சை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும், மகசூலியும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். நம்ம கோமியத்தையும் சாணத்தையும் எல்லாம் ஒண்ணா கலந்த அப்புறம் 1 லிட்டர் பால் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். அதையும் கலந்துக்கிறோம். அதுக்கப்புறம் 600 ml தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். முழு வீடியோ ஷார்ட்ஸ்ல போட முடியாதனால கீழே ப்ளே பட்டன்ல வீடியோ கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க.